மாய்ஸ்சரைசர்னா என்ன, எப்படி சரியான மாய்ஸ்சரைசரை சூஸ் பண்ணணும், என்னென்ன மாய்ஸ்சரைசர்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது, ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணணும். வணக்கம், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நம்புறேன். இப்போ தான் மொதல் தடவை பார்க்குறீங்களா? ஹாய், நான் தான் சுஜாதா. நான் என்னுடைய வீடியோவில் என்னுடைய சேனலில் வந்து ஸ்கின் கேர் அப்புறம் மேக்கப் ஹேக்ஸ் அண்ட் ரிவ்யூஸை பற்றி தான் எப்போவுமே பேசுவேன். அண்ட் வெல்கம் டு மை சேனல். Part of the basic skincare. So generally நம்மளுடைய முகத்தை கிளென்சிங் பண்ணதுக்கப்புறம் டோன் பண்ணுவோம். டோன் பண்ணதுக்கப்புறம் முகத்தில் சீரம் அப்ளை பண்ணுவோம். திஸ் இஸ் தி ஏம் ரூட்டீன். சீரம் அப்ளை பண்ணதுக்கப்புறமான முக்கியமான ஸ்டெப் இஸ் மாய்ஸ்சரைசிங். இந்த ஸ்டெப்பில் நம்ம ஒரு க்ரீமை முகத்துக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வி கோ ஆன் வித் த நெக்ஸ்ட் ஸ்டெப். சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறதோ, இல்லை ஒரு சிலர் ஃபேஸ் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் அது பண்ணுறதோ, அதெல்லாம் அதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப். மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதுங்கிறது வேறு கேள்வி. மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸுங்கிறத பார்க்கலாம். ஆன்டி ஏஜிங், கண்ட்ரோலிங் ஆயில் இன் தி ஸ்கின் ஹைட்ரேஷன், அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்வாயர்மெண்ட்டில் இருக்க ஹார்ம்ஃபுல் பொல்யூட்டன்ஸ்ல இருந்தும் நம்மளுடைய ஸ்கின்னை பாதுகாக்கும் மாய்ஸ்சரைசர் கரெக்டாக நம்ம அப்ளை பண்ணோம்னா. மாய்ஸ்சரைசர்னா என்ன? மாய்ஸ்சரைசர் இஸ் ஜஸ்ட் அ க்ரீம் ஆர் லோஷன். அது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் அது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஈரப்பதமான நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் மாய்ஸ்சரைசர். ஸோ இது எல்லாருக்கும் தெரியும். என் உடம்புல ஏற்கனவே எல்லா விதமான மாய்ஸ்சரைசிங் ஈரப்பதமும் இருக்குது. நான் எதுக்காக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும்? ட்ரான்ஸ் எபிடர்மல் மாய்ஸ்சர் லாஸ். ஸோ இந்த ட்ரான்ஸ் எபிடர்மல் மாய்ஸ்சர் லாஸ் வந்து உலகத்தில் இருக்க அத்தனை ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் நடக்கக்கூடிய ஒரு நார்மலான விஷயம். நம்ம உடம்புல இருக்க மாய்ஸ்சர், அதாவது நம்ம உடம்புல இருக்க ஈரப்பதம் நம்ம உடம்பை விட்டு வெளியே போகிற அந்த ப்ராசஸை தான் ட்ரான்ஸ் எபிடர்மல் மாய்ஸ்சர் லாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ட்ரான்ஸ் எபிடர்மல் மாய்ஸ்சர் லாஸ் மேபி ஸ்வெட்டாவோ இல்லை எந்த ஒரு இட் கேன் பி த்ரூ எனி சோர்ஸ் அந்த உடம்பை விட்டு அது போயிடும். இப்போ வெயிலில் போயிட்டு வந்தாலே நமக்கு ஏதோ ஸ்ட்ராவை போட்டு அந்த குளுக்கோஸ் ஆடில் காமிக்கிற மாதிரி ஸ்ட்ராவை போட்டு மண்டையில் உறிஞ்சிற மாதிரி ஈரப்பதம் லாஸ் ஆகல. அந்த மாதிரி நம்ம உடம்புல இருந்து ஆக்சுவலாக ஈரப்பதம் போகும். ஸோ அந்த மாய்ஸ்சரை ரீட்டெயின் பண்ணுறதுக்காக நமக்கு தேவையான முக்கியமான பொருள் மாய்ஸ்சரைசர். நம்ம உடம்புலேயே ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்குது நம்மளுடைய மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு. ஆனாலும் நமக்கு எக்ஸ்டர்னல் சப்போர்ட் தேவை அந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறதுக்காக. அந்த மாய்ஸ்சரைசர் மார்க்கெட்டில் நிறைய விதமாக இருக்குது. ஆனால் உங்களுடைய ஸ்கின் டைப் எந்த மாதிரியோ அந்த ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாய்ஸ்சரைசர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். உங்களுடைய ஸ்கின் டைப் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆயிலி ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணால் அது ஒத்து வராது. இல்லை உங்களுடைய ஸ்கின் ஆயிலியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக செட் ஆகுது. ஸோ அதுக்கு உங்களுடைய ஸ்கின் டைப் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். நான் இதை பற்றின ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஐ திங்க் தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ. உங்களுடைய ஸ்கின் டைப் என்னன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுடைய ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி மாய்ஸ்சரைசர் வாங்குங்க. மாய்ஸ்சரைசர் மார்க்கெட்டில் 4 விதமாக இருக்குது. ஜெல், லோஷன், க்ரீம் அண்ட் ஆயின்மெண்ட். என் முகம் ஏற்கனவே ஆயிலியாக இருக்குது, என் முகம் ரொம்ப சென்சிட்டிவ் அப்படி சொல்கிறவங்க வந்து ஜெல் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். ஜெல் மாய்ஸ்சரைசர் ரொம்ப ஆயிலியாக இருக்காது, நிறைய வாட்டர் கண்டென்ட் அதில் இருக்கும். அண்ட் அது அவங்களுடைய ஸ்கின்னுக்கு தேவையான ஈரப்பதத்துக்கு தேவையான மாய்ஸ்சரைசரை கொடுக்கும். அதுதான் ஜெல் மாய்ஸ்சரைசர். இருக்கும், தின் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் அண்ட் முகத்துக்கு போட்ட உடனே அப்சர்வ் ஆகிடும். அதுதான் ஜெல் மாய்ஸ்சரைசர். ஸோ ஜெல் மாய்ஸ்சரைசருக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா த பாண்ட்ஸ் சூப்பர் லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர். இதோட கன்சிஸ்டன்சியே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வாட்டரியாக இருக்கும். சீரியஸ், இதை நம்மளுடைய கையில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நேரத்துலேயே அது நல்லா அப்சர்வ் ஆகி நார்மல் ஆயிடும், செம்மையாக அப்சர்வ் ஆகிடும் இந்த ஜெல் மாய்ஸ்சரைசர். ஸோ திஸ் இஸ் ஜெல் மாய்ஸ்சரைசர். இது முக்கியமாக ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது. இன்ஃபேக்ட் ஆயிலி ஸ்கின் இதை தான் சூஸ் பண்ணணும், விச் இஸ் வெரி குட். அடுத்த மாய்ஸ்சரைசர் நான் சொன்னது லோஷன் மாய்ஸ்சரைசர். திக்காகவும் இருக்காது, இல்லை ஜெல் மாதிரி ரொம்ப தின்னாகவும் இருக்காது. அதுதான் லோஷன் மாய்ஸ்சரைசர்ஸ். ஜெல்லை விட இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும் லோஷன் மாய்ஸ்சரைசர்ஸ். அண்ட் அது வந்து லோஷன்ஸ் காம்பினேஷன் ஆஃப்
வாட்டர் அண்ட் ஜெல், அதுதான் லோஷன் மாய்ஸ்சரைசர். ஸோ லோஷன் மாய்ஸ்சரைசர் வந்து இந்த காம்பினேஷன் ஸ்கின் இருக்கவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். காம்பினேஷன், எனக்கு முகத்தில் ஒரு சில இடத்துல ட்ரையாகவும் ஒரு சில இடத்துல ஆயிலியாகவும் இருக்குது, காம்பினேஷன் ஸ்கின் இருக்குன்னு சொல்கிறவங்க லோஷன் மாய்ஸ்சரைசர்ஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்து மாய்ஸ்சரைசிங் க்ரீம். மாய்ஸ்சரைசிங் க்ரீம் இஸ் அ ஜென்ரல் டேர்ம், இது எல்லாருக்குமே தெரியும். மொத்தத்தில் லோஷன்னாலும் நமக்கு க்ரீம் தான், ஜெல்லுனாலும் நம்ம க்ரீம் தான் சொல்லுவோம், இல்லை அது ஆயின்மெண்ட்டாக இருந்தாலும் நம்ம அது க்ரீம் தான் சொல்லுவோம். ஸோ க்ரீம் இஸ் அ ஜென்ரல் டேர்ம். இந்த க்ரீம்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர் உள்ளது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஹிமாலயாவோட மாய்ஸ்சரைசிங் க்ரீம் பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இது நாங்கள் கையில் யூ see this, இது ஒரு வகையான க்ரீம். ஸோ இந்த க்ரீமை நம்ம தேய்க்க கொஞ்சம் மசாஜ் பண்ணதுக்கப்புறம் அழுத்தி தேய்ச்சதுக்கப்புறம் தான் அது அப்சர்வ் ஆகும். ஸோ அது ஒரு வகையான க்ரீம். அண்ட் இன்னும் ஒரு சில க்ரீம் இருக்குது. திஸ் இஸ் L'Oreal Paris. So this is very thicker. ஸோ இந்த ஹிமாலயா விட திஸ் இஸ் டூ திக், பயங்கர திக்கான ஒரு க்ரீம் பாருங்க. இது கொஞ்சம் அப்சர்வ் ஆகிறதுக்கே லேட் ஆகும். ஸோ இதோட டெக்ஸ்சர் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டு தி ஹிமாலயாஸ் க்ரீம். அண்ட் இன்னொன்று இருக்குது, இது வந்து Laneige மாய்ஸ்சரைசிங் க்ரீம். திஸ் இஸ் லைக் ஜெல் மாதிரி தான் இருக்குது, ஆனால் இதை க்ரீம்னு தான் சொல்கிறாங்க, பிகாஸ் இதுவும் திக்காக இருக்குது. திஸ் இஸ் டூ லைட்டாக இருக்குது. இட்ஸ் அ க்ரீம், ஆனால் இட்ஸ் வெரி லைட். ஐ ரியலி லவ் திஸ் Laneige மாய்ஸ்சரைசிங் க்ரீம். And அது தவிர we have other creams as well. This is the Mom's Co moisturizing cream. இது பாருங்க, this is the kind of texture that you get with each cream. This is again more like a gel based, ஆனாலும் இது க்ரீம் தான். ஸோ க்ரீம்லேயே நமக்கு விதவிதமான இருக்குது. ஸோ ஒரு சிலர் வந்து என்னோட முகம் ட்ரையாகவும் இருக்குது, ஆயிலியாகவும் இருக்குன்னு நினச்சாங்கன்னா அவங்க இந்த மாதிரி கரெக்டான க்ரீமை சூஸ் பண்ணி ஆப்ட் பண்ணிக்கலாம். கடைசியான மாய்ஸ்சரைசிங் பார்த்தீங்கன்னா ஆயின்மெண்ட்ஸ் நம்மளுடைய நார்மல் இந்த டியூப்ல வர ஆயின்மெண்ட்ஸ் தான், விச் வில் பி வெரி திக். டாக்டர்ஸ் யூஸ்வலி டெர்மட்டாலஜிஸ்ட் அதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்புறம் உங்களுடைய ஸ்கின் எக்ஸ்ட்ரீம்லி ட்ரையாக இருந்துச்சுன்னா தே யூஸ்வலி ஆஸ்க் யூ டு கோ ஃபார் திஸ் ஆயின்மெண்ட் மாய்ஸ்சரைசர். அது என்கிட்ட இல்லை, அதனால என்னால் உங்கள்கிட்ட காமிக்க முடியாது. இப்போ த யூஷுவல் மாய்ஸ்சரைசிங், த மெடிக்கல் ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய அந்த ஆயின்மெண்ட்டில் வர இது டியூப்பில் வர மாய்ஸ்சரைசர்ஸ் தான். அந்த எக்ஸாம்பிள் மேபி யூ கேன் கால் திஸ் Vico Turmeric is an ointment based moisturizing which is extremely thicker. ஸோ அது வந்து மாய்ஸ்சரை அப்படியே ட்ராப் பண்ணிடும். நெக்ஸ்ட், எப்படி மாய்ஸ்சரைசர் பண்ணணும்? நம்ம வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, மாய்ஸ்சரைசர் எடுப்பாங்க, கையில் போட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முகத்துக்கு பூசிக்குவாங்க. அது ரொம்பவும் தவறான விதை. நீங்கள் அப்படி கையில் போட்டு தேய்க்கும் போது 60% ஆஃப் த மாய்ஸ்சரைசர் உங்களுடைய கைக்குள்ளேயே அப்சர்வ் ஆயிரும். அப்போ நீங்கள் மாய்ஸ்சரைசர் போட்டு என்ன பிரயோஜனம்? ஸோ மாய்ஸ்சரைசர் யூஸ்வலி வந்து ஒரு விரலில் நீங்கள் எடுத்து உங்களுடைய ஸ்கின்ல அப்ளை பண்ணணும், ப்ரிஃபரபிளி இன் டாட்ஸ். யூஸ்வலி மாய்ஸ்சரைசர் நம்ம நிறைய எடுக்கணும்னு தேவையில்லை. யூஸ்வலி ஒரு 5 to 6 டாட்ஸ் முகத்தில் வச்சா போதும். நெத்தி, 2 கண்ணம், மூக்கு, த chin and your neck போதும். அதுக்கப்புறமா நீங்கள் முகத்தில் யூ கேன் ஒர்க் ஆன் டேபிங் மோஷன் அண்ட் யூ கேன் ஜென்ட்லி மசாஜ் யுவர் ஃபேஸ் வித் த மாய்ஸ்சரைசர், ஜெல், லோஷன் ஆர் க்ரீம், ஆயின்மெண்ட் எதுவாக இருந்தாலும் இந்த மெத்தடில் தான் நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். மாய்ஸ்சரைசர் கொஞ்சமாக எடுத்தாலே போதும். மாய்ஸ்சரைசர் பற்றின ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட்ஸும் கவர் பண்ணிட்டோம். மாய்ஸ்சரைசர் எனி டே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஈவன் இஃப் யூஆர் ஆன் நீங்கள் டோனர் ஒரு சீரமை ஸ்கிப் பண்ணாலும் மாய்ஸ்சரைசர் ஸ்கிப் பண்ணுறது இஸ் நாட் அட்வைசபிள். உங்களுடைய ஸ்கின்னுக்கு அந்த வாட்டர் இன்டேக் கண்டிப்பாக தேவை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி ஸ்கின்னை ஹாப்பியாக வச்சுருங்க. பி சேஃப், ஸ்டே ஹெல்தி. Until I meet you in my next video, take care.